டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். நாயகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர், ஆக்சுவலி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னென்னா, இப்போது நிறைய இந்த ஆன்லைன்லேயும் நான் பார்த்துட்ருக்கேன். அலைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அந்த டீத்துக்கு போகக்கூடிய அந்த அலைனர்ஸ். அது என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க. இதுதான் மேடம் அலைனர்ஸ். இது வந்து ஒரு கிளியர் ட்ரே. அதை வந்து அந்த பேஷண்ட்டோடைய பல்லுக்கு அளவெடுத்து இந்த ட்ரேவை வந்து அந்த இதுதான் ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுப்போம். இதை வந்து அவங்க போட்டுக்கலாம். இந்த அலைனர்ஸ் வந்து பல்ல அலைன் பண்றதுக்கு, வரிசைப்படுத்துறதுக்கு யூஸ் பண்றது. அதனாலதான் அதுக்கு பேர் அலைனர். ஸோ இந்த அலைனர்ஸ் வந்து பேசிக்லி வந்து சின்ன சின்ன டூத் மூமெண்ட்ஸ் பண்றதுக்கு இது ஓகேவா இருக்கும். சின்ன மைனர் ஜா எக்ஸ்பான்ஷன்ஸ் ரொம்ப அந்த மாதிரி பண்றதுக்கு, பண்ணி அலைன் பண்றதுக்கு இட் இஸ் ஓகே. இது ஆனால் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க. அது எதனால அவ்வளோ ஆர்வம் வந்துருச்சு பசங்களுக்கு? ஏன்னா இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது கிளியரா இருக்கு. இவங்க எல்லாமே வந்து டிவியில பார்க்கறது, ஆட்ஸ்ல பார்க்கறது, சோஷியல் மீடியால பார்க்கறது. ஸோ சினி ஆக்டர்ஸ் போடுறாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுறாங்க. அவங்க சொல்றத வச்சு தான் இவங்களுக்கு வந்து தெரியுது. இந்த ஆட்ஸ் எல்லாம் பார்த்து உடனே இப்போ எனக்கும் வந்து இதை போட்டுக்கிட்டா சரியாயிடும் அப்படின்னு. இது எல்லாருமே இதை வந்து போட்டுக்கலாமான்னா முடியாது. எல்லாருக்குமே இது வேலை செய்யாது. அதை வந்து ப்ராப்பரா ஒரு ஆர்த்தோடான்டிஸ்ட் கிட்ட எவாலுவேட் பண்ணி இந்த போடலாம் அப்படின்னா மட்டும்தான் போடணும். இல்லாட்டி அவங்க வந்து பிரேசஸ் மாதிரி தான் போட வேண்டி இருக்கும். ஏன்னா இதுல வந்து மைல்ட் கரெக்ஷன்ஸ். இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே பல்ல நகத்தும் மேடம். பட் இதுல வந்து உங்களுக்கு வந்து பாடிலி மூவ்மெண்ட் நடக்காது. பல்லு, அதாவது ஒரு பல்லு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பல்லு வந்து இப்படி இருக்கு ஒரு பல்லுனா, இந்த பல்லு ஃபுல்லா நகரணும். வெளியில இருக்கு பல்லு, உள்ள நகரணும். இது என்ன ஆகும், டிப்பிங் பண்ணும். ஓ, ஓகே ஓகே. திஸ் இஸ் கால்ட் டிப்பிங் மூமெண்ட். ஸோ டிப்பிங் மூமெண்ட் தான் நடக்கும்போது the chances of relapse, திருப்பி இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ மைனர் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும். மாடரேட் டு சிவியர் கண்டிப்பா பண்ண முடியாது அதுல. எஸ்பெஷலி டூத்லாம் வந்து ரொட்டேட்டடா இருக்கு, இல்ல போன்ல மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து அலைனர்ஸ் வச்சு பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து யாரோ சினி ஆக்டர்ஸ் மட்டும் பண்ணிக்கிறாங்க, எனக்கும் அது ஒர்க் ஆகும்னா அந்த மாதிரிலாம் நீங்க நம்பிட்டு இருக்கக்கூடாது. நீங்க போய் எவாலுவேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரைட் கேண்டிடேட்டா இருந்தா மட்டும்தான் அதை நாங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். அதாவது ரொம்ப மைல்டா இருந்தா மட்டும், மைல்டா இருந்து ப்ரொவைடட் உங்களுக்கு வந்து என்ன, எனக்கு பிரேசஸ், நான் எப்படி இருந்தாலும் வந்து மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வுட் பி பிரேசஸ் மேடம். ஸோ பிரேசஸ் வந்து இட்ஸ் அ டைம் டெஸ்டட் ஒன். பார்க்கும்போதே இவங்க வந்து என்ன பிரேசஸ்னா அசிங்கமா வெளியே தெரியுமா? அந்த காலத்துல இருக்க பிரேசஸ்க்கும் இப்ப இருக்க பிரேசஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்ப நல்ல சைஸஸ்லாம் சின்னதாயிடுச்சு. பிளஸ் அட் த சேம் டைம் டூத் கலர்ட்லயே வருது பிரேசஸ். ஸோ பிரேசஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கம்பி போறது மட்டும் தான் தெரியுமே தவிர, ஒரு தூரத்துல இப்ப நீங்க நம்ம ரெண்டு பேரும் உட்காந்துருக்க டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தாலே அவ்வளவா தெரியாத அளவுக்கு பிரேசஸே வந்துருச்சு. ஸோ உங்க காஸ்மெட்டிக் ரீசன்ஸ்க்காக தான் நிறைய பேர் இதை வந்து சூஸ் பண்றாங்க. ஸோ இதை போகணும்னு அவசியமே கிடையாது. பிரேசஸ்லயே நம்ம பண்ண முடியும். ஏன்னா இது வந்து கன்வீனியன்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கன்வீனியன்ஸ் இந்த சென்ஸ், எனக்கு வேண்டாம்னா நான் கழட்டி வச்சிடலாம். ஓ, உடனே டக்கு. ஆமா, பிரேசஸ்னா கழட்ட முடியாதுன்னு. இது எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, நீங்க மினிமம் 22 hours in a day போட்டிருக்கணும் கழட்டாம. விச் மீன்ஸ் ஒன்லி நீங்க சாப்பிடும் போது மட்டும் நீங்க கழட்டிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி உடனே அதை வந்து போட்டுக்கணும். இப்படி பண்ணா மட்டும்தான் கிளியர் அலைனர்ஸ் வேலை செய்யும். நீங்க வேணுங்கிற போது போட்டு அப்பப்ப கழட்டினீங்கன்னா என்ன ஆகும்னா, ஆஃப்டர் ஆல் இது ஒரு பிளாஸ்டிக் தான் மேடம். ஸோ இது செய்யப்பட்டது பிளாஸ்டிக்ல. ஸோ இட்ஸ் பயோகம்பேட்டபிள் பிளாஸ்டிக். அதாவது நம்ம பாடி அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் தான். பட் இருந்தாலுமே ஒரு பிளாஸ்டிக்கு வந்து ஒரு பல்லு வந்து நம்ம பாடியிலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஸ்டன்ஸ், போனை விட ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பல்ல நகர்த்துறதுக்கு நமக்கு வந்து ஃபோர்ஸ் வேணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்து ஒரு மெட்டலால தான் கொடுக்க முடியும். ஓகே, புரியுதுங்களா? அதனாலதான் பிரேசஸ் வந்து எஃபிஷியன்ட்டா வேலை செய்யும். சோ பிளாஸ்டிக்கால அந்த அளவு மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அது ஒண்ணு. இது நீங்க ஒரு வாட்டி கழட்டி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கொஞ்ச நேரத்திலேயே திருப்பி அது ரிலாப்ஸ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு டைம் டியூரேஷன் அதிகமாயிட்டே போகும். பட் இவங்க ஜென்ரலா ஆட்ஸ்ல என்ன பார்ப்பாங்கன்னா, இதுக்கு வந்து 6 monthsலயே பண்ணிடலாம். எந்த மாதிரி கேஸுக்கு 6 monthsல பண்ணாங்க, அந்த கேஸ் நம்ம பிரேசஸ்ல பண்ணா few weeksலயே முடிச்சிடலாம்.
ஓகே ஓகே. ஆஹா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஆராயாம பண்ணக்கூடாது. ஆஹா. கொஞ்ச நாள்ல ரிலாப்ஸ் ஆகிற டெண்டன்சி அதிகமா இருக்கு. ம். இவங்க அந்த 22 ஹவர்ஸ் வேர் பண்ணணும். ப்ளஸ் நாங்கள் வந்து மன்ச்சீஸ் ஒன்று கொடுப்போம். அந்த மன்ச்சீஸை வந்து டெய்லி ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் அவங்க வந்து அதை வச்சு கடிக்கணும் ஃபுல்லாக. ஓ. அப்படியெல்லாம் பல்ல ஸ்டிமுலேட் பண்ணணும். இதில் பண்ணினா தான் அது நகரும். இதே வந்து பிரேசஸில் பார்த்தீங்கன்னா அவங்களால கழட்ட முடியாது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் அ ப்ரொஃபஷனல் கண்ட்ரோல். ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் கரெக்டாக பல்லு உள்ளே போயின்னு இருக்கா, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஒரு சில பல்லுக்கு அதிக ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு சில இடத்துல கம்மியாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து நாங்கள் வந்து பிரேசஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க முடியும். பட் இந்த அலைனர்ஸில் உங்களால் அதெல்லாம் பண்ண முடியாது. ரெண்டாவது நிறைய டீகேஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் அதை வந்து க்ளீன் பண்ணி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா வரும். பிரேசஸ்லயுமே வந்து அந்த பிரேசஸை சுற்றி சாப்பாடு தங்கி இருந்ததுன்னா வரும். அதனால தான் நாங்கள் வந்து பிரேசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வாட்டர் ஜெட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நல்லா க்ளீனாக வச்சுக்க சொல்கிறோம். பிரேசஸில் குயிக்காக நம்ம ட்ரீட்மெண்ட்டை முடிக்க முடியும். முடிச்சிட்டோம்னா இப்போ நீங்கள் இதே வந்து ஒரு அலைனர்ஸ் போட்டு அந்த சேம் கேஸ் அலைனர்ஸ் போட்டு பண்ணணும் அப்படின்னா இட் வில் டேக் லாங்கர் டைம். ஸோ இப்போ அந்த அவ்வளோ நாள் வந்து அவங்க வந்து வாயில் வந்துட்டு இந்த மாதிரி டர்ட் எல்லாம் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய டீகே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நைட்டில் இதை போட்டுட்டு தான் தூங்கணும். ஓகே ஓகே. ஸோ டீகே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம தான் வந்து ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கணும். ஜஸ்ட் ஒரு ஆட்ல பார்த்துட்டு இது வந்து நல்லா இருக்கு, இது எனக்கும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இதுக்கு கரெக்டான கேண்டிடேட்டா, நம்ம பல்லுக்கு இது போட்டா இது நகருமா, பிளஸ் நம்மளால கிளீனா வச்சுக்க முடியுமா, அவங்க சொல்ற அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கறத எவாலுவேட் பண்ணணும். இதை வந்து ஒரு நல்ல ட்ரெயின்ட் ஆர்த்தோடான்டிஸ்டோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து அவங்க வந்து ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஏதோ ஒன்றத்தை பார்த்துட்டு அவன் போட்டான் அவனுக்கு வேலை செஞ்சது, இவங்க போட்டாங்க இவங்க வேலை செஞ்சது, வெளியே தெரியாது போட்டிருந்தா இப்படிங்கிற, இது போட்டிருந்தா வெளியில தெரியாது. ஆமா, ஏன்னா கிளியரா இருக்கு போகுது இல்லைங்களா, இட் இஸ் கிளியர். சோ உங்க பல்லு இது வழியா தெரிய போகுது. சோ எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்க, இது போட்டா எனக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல அட்ராக்ட் ஆகி தான் இதுல போய் விழறாங்க. ஒரு மேலோட்டமான ஒரு இதுவரை போய் அட்ராக்ட் ஆயிட்டாங்க. ஆமா, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்து இதை டிசைட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன, இந்த ஈச் ஒன்ஸ் ப்ராப்ளம் இஸ் டிஃப்ரெண்ட். நமக்கு இந்த ப்ராப்ளம்க்கு இது வேலை செய்யுமா செய்யாதா அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு ஆர்த்தோடான்டிஸ்ட் கிட்ட கலந்து ஒரு ஆலோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுத்து பண்ணணும். கரெக்ட் கரெக்ட். அது இன்னொன்று, இது நீங்கள் பிளாஸ்டிக்னு சொல்லியிருக்கீங்க, ஸோ அது கூட ப்ராப்ளம் எதுவும் ஏற்படுத்துமா? பிளாஸ்டிக் லீச்சிங் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக வந்து சம் ஆர்டிகிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மெட்டலில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வராது. பிரேசஸில் ரிலாப்ஸ் டெண்டன்சிஸ் இதில் நிறைய வரும். ரிலாப்ஸ்னா என்னென்னா ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அந்த பல்லு பழைய பொசிஷனுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் பிரேசஸில் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக பண்ணுவோம். ரொம்ப ஸ்லோவான ஒரு கரெக்டான ப்ராசஸில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ரிலாப்ஸ் வராது ஒழுங்காக பண்ணினா. ஆக்சுவலி நீங்கள் ஒரு டென்டிஸ்டாக நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறது இதை விட பிரேசஸ்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ரொஃபஷன். இப்போ நான் வந்து ஒரு சினி ஃபீல்டில் இருக்கேன், இல்லை நான் ரொம்ப பப்ளிக் ஃபேஸ் பண்ணுற ஒரு இது, நான் என்னால் வந்து பிரேசஸே போட முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுதான் முடியும், என்னால் பிரேசஸ் போட்டுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்க போகுது இன் அ ஷார்ட்டர் டியூரேஷன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி பெர்மனன்ட் அண்ட் ரிலாப்ஸ் திருப்பி திருப்பி வராது இதே ப்ராப்ளம்க்கு. ப்ளஸ் ஜால ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் எங்களால் இது பிரேசஸில் கரெக்ட் பண்ண முடியும், வேற இதில் வந்து பண்ண முடியாது. ஸோ இது வந்து நாங்கள் அந்த மாதிரி யாரால போட முடியாதோ அவங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கும்போது இஃப் தே ஆஸ்க் ஃபார் இட் நாங்கள் வந்து இடம் பொருள் ஏவலை வச்சு தான் இதெல்லாம் கண்டிப்பா. ஏன்னா இதை போட்டுட்டு இதனால நிறைய பேஷண்ட்ஸ் எங்க கிட்ட வராங்க. அப்படியா? பாடி பெயின் வருது, பைட் இஷ்யூஸ் வருது. ஏன்னா இதுல பைட் இஷ்யூஸ்லாம் கரெக்ட் பண்ண முடியாது. பேசிக்கலி பிரேசஸ்ல உங்களை பைட் இஷ்யூஸையும் நாங்க கரெக்ட் பண்ண முடியும், ஜாவுடைய சைஸ் ஜாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்க முடியும், அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ பிரேசஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோல, நம்ம வந்து பல்ல அலைன் பண்றதை மட்டும் பார்க்க கூடாது, அந்த ஜாவையும் கரெக்ட் பண்ணணும். அது கண்டிப்பா பிரேசஸால மட்டும் தான் பண்ண முடியும், அலைனர்ஸால பண்ண முடியும். அது இருந்தாதான் அந்த பைட் சரியான பைட் அது வந்து செட்டில் ஆகி அந்த நியூ பைட்ல இருக்கும். இல்லாட்டி நீங்க என்னதான் பண்ணாலும் திருப்பி வந்து ரிலாப்ஸ் ஆகும்.
ஸோ நீங்கள் சொல்றதை பார்த்தா தேவைப்படுறவங்க அது போல் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி தேவைப்படுறவங்க இதை எடுத்துக்கலாம், மைனர் கரெக்ஷன்ஸ் டெஃபினட்டாக பண்ண முடியும். பண்ணலாம். மற்றவங்களுக்கு உங்களுக்கு அந்த ஜாவுடைய அந்த எக்ஸ்பான்ஷன் இதெல்லாம் வந்து கரெக்டாக பிரேசஸில் கிடைக்கும். ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கீங்க டாக்டர். தேங்க்யூ வெரி மச். நன்றி மேடம்.